கோடிக்கணக்கான பேர் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கப்போ, இந்த நாட்டுல கதைக்காங்க பஞ்சம் இருக்க முடியும்? எல்லா விதமான மொழிகள்லயும் விதவிதமான வித்தியாசமான கதைகள், கற்பனையும் நிஜமும் கலந்து இன்னும் மக்கள் மத்தியில புழங்கிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா, இந்தியா முழுமைக்கும் பொதுவா கதைகள் அப்படின்னு சொன்னா ஞாபகம் வர்றது, நம்மளோட இதிகாசங்களும் புராணங்களும் தான். அதுலயும் குறிப்பா ராமாயணமும் மகாபாரதமும் இந்தியாவுல இருக்க எல்லாத்துக்குமே குறைஞ்சபட்ச அறிமுகமாவது இருந்துகிட்டே தான் இருக்கு. நான் உங்களுக்கு இன்னும் வரப்போற சில வாரங்களுக்கு ராமாயண கதைய சொல்லலாம்னு இருக்கேன். ராமாயணம் சொன்னாலோ கேட்டாலோ புண்ணியம் வருமானலாம் எனக்கு தெரியாது. ஆனா கதையா பார்த்தாலும் சரி, நம்பிக்கையா பார்த்தாலும் சரி, இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம ராமாயணத்துக்குள்ள போலாம். ராமாயண கதைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ராமாயணம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையை பிரிச்சோம்னா அழகா ராமன் அயனம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளா வரும். இதுல அயனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பயணம், பாதை அப்படிங்கிற பல்வேறு பொருட்கள் உண்டு. இத சேர்த்து படிச்சோம்னா ராமனின் பயணம், அதாவது அவருடைய வாழ்க்கை பயணத்தை குறிக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். கங்கைக்கு வடக்க சரையு அப்படிங்கிற ஒரு நதி ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த நதிக்கரையோரமா அமைஞ்ச நாடுதான் கோசலை தேசம். இந்த நாட்டை ரகுவம்சத்தை சேர்ந்த மனு அப்படிங்கிறவரு தான் ஸ்தாபிச்சாரு. பின்னாடி அவரோட வழித்தோன்றர்கள் இந்த நாட்டை சீரும் சிறப்புமா ஆண்டுகிட்டு வந்தாங்க. ராமாயணம் நடந்த காலகட்டத்துல இத ஆண்டுகிட்டு வந்தவர் அறிவுக்கூர்வையும் வீரமும் மிக்க தசரத மன்னர். வீரத்திலையும் செல்வத்திலையும் புகழ்லையும் தேவர்களின் அரசனான இந்திரனுக்கும் குபேரனுக்கும் சமமானவரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு கீழே எண்ணற்ற அமைச்சர்கள், அவர்களும் அறிவு கூர்மையிலையும் அறிவாற்றலையும் சலைச்சவங்க கிடையாது. குறிப்பா போராற்றல் மிகுந்த சேனை, அந்த நாட்டையே பாதுகாக்கிற அளவுக்கு வலிமையான கோட்டைகள், மிக பெரிய அகழிகள், எத்தனை எதிரிகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய போரா இருந்தாலும் அதை தீரத்தோட எதிர்த்து போரிடுற மிகப்பெரிய சேனை அப்படின்னு மிகுந்த பலத்தோட தான் அவர் இருந்தாரு. அதனாலேயே அந்த நாட்டோட தலைநகருக்கு அயோத்தி அப்படிங்கிற பேர் வந்துச்சாமா. போரினால் வெல்ல முடியாத நகரம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ அந்த நகரத்தோட சிறப்பே அதற்கான பெயர் காரணமா அமைஞ்சிருக்குது பாருங்க. இவ்வளவு பெரிய நாடு, சிறப்பான நகரம், நிம்மதியா சந்தோஷமா வாழ்ற ஜனங்க, எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு மன்னர். இதை விட அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் வேணும் சொல்லுங்க. ஆனா அவருக்கும் ஒரு குறை இருந்தது. அது என்னன்னா 3 மனைவிகள் இருந்தாலும் அவருக்கு குழந்தைங்க இல்ல. இது அவருக்கு வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது. இதனால அஸ்வமேத யாகமும் ரிஷிஸ்ரிங்கர் அப்படிங்கிற முனிவர் மூலமா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு. இதன் காரணமா இந்த யாகத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய தசரத மன்னர் உத்தரவிடுறாரு. சாதாரணமா நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஒரு சின்ன விசேஷம் செய்யணும் அப்படின்னா கூட யார் யாரை கூப்பிடணும், எத்தனை பேத்துக்கு சாப்பாடு, எந்த நேரத்துல அந்த விசேஷம் நடக்கும்னு 1008 யோசனை இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுல பூலோகத்துல இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மிகப்பெரிய மன்னர், அவர் பண்ற யாகத்துக்கு எத்தனை ஏற்பாடுகள் பண்ண வேண்டியது இருக்கும். அவர் மட்டுமா செய்ய போறாரு? அவரோட ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள், அவங்களோட அரசாங்க அதிகாரிகள், பொதுமக்கள், இப்படி ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. இந்த யாகத்தை நடத்தக்கூடிய முனிவர்களும் அதுல அடங்குவாங்க. அப்போ எத்தனை பேர் இத நடத்துறதுக்கு தேவைப்படுவாங்க? தச்சர்கள், கொல்லர்கள், சிற்பிகள், அதுக்கப்புறமா குளம் கிணறு வெட்டுறவங்க, சித்திரம் வரைகிறவங்க, பாடகர்கள், ஏன் இன்னும் வாத்தியங்களை வாசிக்கிறவங்கன்னு எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை பேர் வர்றாங்கன்னா இவங்களுக்கான சாப்பாடு, அந்த சாப்பாட்டை செய்யறதுக்கான சமையல்காரர்கள், அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள், சாமானங்கள் இப்படின்னு எவ்வளவோ வேலைகள் இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா ஒரு பெரிய நாடு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியை நடத்தினா எவ்வளவு ஏற்பாடு பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டே இருந்தது. சும்மாவா? குபேரனுக்கு இணையான செல்வமும் தேவேந்திரனுக்கு இணையான புகழும் பெற்ற ஒரு மன்னர் செய்யற யாகமாச்சே. அப்புறம் இந்த அளவுக்கு கூட இல்லைன்னா எப்படி? அந்த யாகத்துக்கான ஏற்பாடும் ஒரு பக்கம் பரபரப்பா போய்கிட்டு இருந்தது. இந்த இடத்துல மேல் லோகத்திலயும் ஒரு சிக்கல் எழுந்துச்சு. அது என்னன்னா தேவர்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு பிரம்மா கிட்ட போய் முறையிடுறாங்க. கடவுளே,
கீழ இருக்கிற பூலோகத்துல ராவணன்கிற ஒரு அரக்க அரசன் இங்க எல்லாத்தையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். தவம் புரிஞ்சு வரம் வாங்குனதுனால அவனுக்கு ஆணவம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. எல்லாத்தையும் புடிச்சு ரொம்பவே கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கொடுமையில இருந்து எங்கள காப்பாத்துறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு முறையிடுறாங்க. இவங்களோட புலம்பல கேட்ட பிரம்மா, ராவணன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா தவமிக்க ஒரு அரக்கனா இருந்தாலும் கூட அவனும் ஒரு தவறு செஞ்சிருக்கான். ஏன்னா அகங்காரத்தினாலயோ இல்ல எதனாலயோ ஒரு விஷயத்த மறந்துட்டான். வரம் கேக்குறப்போ தேவர்கள்னாலயும் அரக்கர்கள்னாலயும் தான் தனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு வரம் வாங்குறான். என்ன காரணத்தினாலயோ மனிதர்கள் பால் அலட்சியமோ இல்ல அவங்க திறமை மேல மதிப்பில்லாத காரணத்தினாலயோ மனிதர்களை ஒரு பொருட்டாவே அந்த கருத்துல அவன் சேர்த்திக்கல. இதனால நம்மளுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லா தேவர்களும் சேர்ந்து விஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க. என்னடா இது, பிரம்மா கிட்ட புலம்பிட்டு விஷ்ணு கிட்ட முறையிடுறாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் முத்தொழில்களை 3 கடவுள்கள் செஞ்சுட்டு வராங்க. படைத்தல் பிரம்மா, காத்தல் விஷ்ணு, அழித்தல் சிவபெருமான். இதுக்காகத்தான் தேவர்கள் எல்லாருமே விஷ்ணு கிட்ட சரணடைறாங்க. விஷ்ணுவும் பூலோகத்துல இப்போ தசரத மன்னர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. அவர் மூலியமா இந்த பூலோகத்துல நான் மனிதனா பிறந்து ஒரு தீர்வா வருவேன் அப்படின்னு சொல்றாரு. கீழ யாகம் வெகு சிறப்பா நடந்துச்சு. அந்த யாகம் முடியற சமயத்துல அந்த வேள்வி தீயிலிருந்து ஒரு உருவம் வருது. அந்த உருவத்தின் கையில தங்க பாத்திரத்துல பால் இருக்கு. யாகத்தின் பயனா உங்களுக்கு தேவர்கள் மகிழ்ச்சியோட இந்த பாலை தர்றாங்க. இத உங்க மனைவிகள்கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லுங்க. கண்டிப்பா குழந்தைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த பாலை தசரத மன்னர் அவரோட மனைவிகளான கௌசல்யா, கைகேயி, சுமித்ரை 3 பேத்துக்குமே கொடுக்கறாரு. இதுல அந்த பாலின் அரை பகுதியை குடிச்சவங்க கௌசல்யா. அவங்களுக்கு பிறந்தவர் ராமர். அதுக்கப்புறமா அந்த மிச்சம் இருக்கிற அரை பகுதி பால்ல கொஞ்சமா குடிக்கிறாங்க சுமித்ரை. அதுக்கப்புறமா கைகேயிட்ட கொடுத்துட்றாங்க. கைகேயி அந்த பால்ல பாதிய குடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு பிறந்தவன் தான் பரதன். அதுக்கப்புறமா எஞ்சி இருக்கிற பால சுமித்ரை குடிச்சாங்க. கொஞ்சம் பால 2 தடவையா குடிச்சதுனால அவங்களுக்கு பிறந்தவன் தான் லக்ஷ்மணனும் சத்ருகனனும். இப்படி பூலோகத்துல ராவணன்கிற ஒரு அரக்கனை வதம் பண்றதுக்காக கடவுள் மனித அவதாரம் எடுத்து வர்றாரு. இன்னைக்கு கதை இந்த இடத்துல முடியுது. மீண்டும் அடுத்த வாரம் கதைய ராமர் வளர்ற இடத்துல இருந்து தொடங்கலாம். பாய்.